இவ்வளோ நல்ல ஸ்டார் பெர்ஃபார்மர்ஸ் இருக்கும்போது அவங்க கூட சேர்ந்து நடிக்கிறது எவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்குது, எவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்குது? சேலஞ்சிங்கிறது வந்து ஐ திங்க் இட்ஸ் சம்திங் தட் இஸ் வித்தின் யூ. மற்றவங்க இருக்கிறாங்க அதனால நம்மளுக்கு சேலஞ்சிங்காக இருக்கும் அப்படி எனக்கு தெரியல. ஹெல்தி காம்படிஷன் இருக்கலாம். யூனோ எனக்கு எல்லாத்துக்கிட்ட இருந்தும் கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருந்தது. பிகாஸ் எவ்ரிபடி ஆர் சீனியர் ஆக்டர்ஸ். நான் இப்போ தான் வந்திருக்கேன். இவ்வளோ பெரிய கடலில் நான் ஒரு சின்ன மீன். ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு லேர்ன் டு ஸ்விம். அண்ட் இந்த அலையெல்லாம் மீறி மீறி நான் போய் அங்கே சேர்றதுக்கு எனக்கு டைம் ஆகும். ஆனால் அது அந்த ஜேர்னி இருக்குல்ல, ஐ திங்க் தட் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ், தட் இஸ் மை லேர்னிங். இத்தனை பேர் கூட நான் நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. இட்ஸ் பிக் திங். ஒரு லைகா ப்ரொடக்ஷனில் சூப்பர் ஸ்டார் படத்தில் அமிதாப் சார் இருக்காரு, ஃபஹத் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆஸ் அ பெர்ஃபார்மர், அபிராமி மேம், மஞ்சு மேம், லைக் ரித்திகா எல்லாருமே இருக்காங்க. அப்படின்றபோது இதில் சரண்யாக்கு என்ன வேலை அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதை வந்து ஞானவேல் சார் அந்த கேரக்டருக்கு கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ஸை நான் கரெக்டாக பண்ணுன்றது தான் எனக்கு சேலஞ்சாக இருந்துச்சே தவிர இவங்கெல்லாம் இருக்காங்க அதனால அவங்க கூட சேர்ந்து நடிக்கிறது எனக்கு சேலஞ்சிங்காக இல்லை.